வணக்கம். இது சன் நியூஸின் காலை செய்திகள் வழங்குவதற்காக நான் ஷமீனா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். டெல்லி நோக்கி பேரடியாக சென்ற விவசாயிகள் மீது போலீசார் நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார். இதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்திருக்கிறது. பேரணி இனியும் விவசாயிகள் 2 நாட்களுக்கு ஒத்திவைத்தனர். விளைபொருள் திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவை கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 340 ரூபாயாக உயர்த்த ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. டெல்லி எல்லையில் இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கே.பி. கந்தன் மற்றும் குடும்பத்தினர் 1100 சவரன் நகைகள் மற்றும் 10 கோடி ரூபாய் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக அவருடைய மருமகள் ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்திருக்கிறார். இன்ஸ்டாகிராமில் உள்ள தன்னுடைய புகைப்படங்களை வைத்து அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குடும்பத்தினர் அவதூறு பரப்புவதாகவும் மருமகள் குற்றம் சாட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றிய அரசின் புலனாய்வு அமைப்புகளின் விசாரணையை எதிர்கொள்ளும் 30 நிறுவனங்கள் பாஜகவுக்கு 335 கோடி ரூபாய் நன்கொடை அளித்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை போன்ற புலனாய்வு அமைப்புகள் மூலமாக அச்சுறுத்தி அந்த நிறுவனங்களிடமிருந்து பாஜக பணம் பெற்றதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. ஊழலை தடுக்க வேண்டிய விசாரணை அமைப்புகள் பாஜகவுக்காக ஊழல் செய்யும் அமைப்புகளாக மாறிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இடைவேளைக்கு பின் வருவது டாப் 10 செய்திகள்.